எங்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாராளமாக Facebook யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. தாராளமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஆனா அதை எப்படி யூஸ் பண்றாங்க எடுத்து பார்த்தா, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வாலிபர்கள் சீரழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு பாதையிலிருந்து சுப்ஹானல்லாஹ் எங்கேயோ பார்த்து செக் பண்றாரு, எழுத்த கூட பார்க்கிறார் இல்ல. நாங்க நினைக்கிறோம் புகாரிய முஸ்லிம தஃப்சீர அவர் ஆராய்ச்சி செய்கிறார் என்று கிட்ட போய்த்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவர் யாரோடையோ ஹராமான முறையில் தொடர்பு வைத்திருக்கிறாரு. நபியுடைய காலத்துல ஒரு மனிதன் வாராங்க, நபி அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளியுடைய தூரத்தில் இருந்து ஒரு மனிதன், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தாங்க. எதற்கு? தொழுவதற்கா, ஸிக்ர் செய்வதற்கா, குர்ஆன் ஓதுவதற்கா? இல்லை சகோதரர்களே, அந்த சஹாபி அந்த மனிதன் கேட்ட கேள்வி என்ன? யா ரசூலல்லாஹ் ஃபிஸ்ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க, எனக்கு ஒரு பெண்ணோட தவறாக நடக்கிறதுக்கு அனுமதி தாங்க யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கொதித்து எழும்பினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் அமைதியாக இருங்க. அந்த விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்ட மனிதன் நபி அவர்கள் சொன்னார்கள், கூப்பிட்டு பக்கத்தில் அமர்த்தினார்கள். அவரை உட்கார வைத்து நபி அவர்கள் முதலாவது கேள்வி கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லிஉம்மிக, ஓண்ட உம்மவோட வேற ஒரு நபர் விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவியா? ஒரு சொன்னார்கள், காலலா யா ரசூலல்லாஹ், உன்னைக்கும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், வகதாலிக الناس لا يحبون لامهاتهم, இதே போல தான் மற்றவர்களும் அவர்களுடைய உம்மவோட ஜினா செய்யறதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. அத்துஹிப்புஹு லிபனதிக, உன் மகளோட ஜினா செய்யறதை நீ விரும்புவியா? இல்லை யா ரசூலல்லாஹ். இதே போன்று தான் மற்றவர்கள் அவர்களுடைய மகள்மாரோட ஜினா செய்யறதை விரும்ப மாட்டார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லிம்மதிக, ஓண்ட சாட்சியோட ஜினா செய்யறதை நீ விரும்புவியா? இல்லை யா ரசூலல்லாஹ். இதே போன்று தான் வகதாலிக الناس, அடுத்த மனிதர்களும் அவங்களோட சாட்சிமாரோட ஜினா செய்யறதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. நபி அவங்க இன்னும் கேட்டாங்க, அத்துஹிப்புஹு லியுக்திக, ஓண்ட உடன் பிறந்த சகோதரியோட ஜினா செய்ய, விபச்சாரம் செய்ய விரும்புவியா? சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ். இதே போன்று தான் மற்றவர்களும் அவங்களுடைய சகோதரிமாரோட ஜினா செய்ய விரும்ப மாட்டாங்க. எங்கட தங்கச்சோட யாராவது Facebookல செட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டா நாங்க கொதிக்கிறோம். ஆனா எங்கட ஹேண்ட் போன் எடுத்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ பேருடைய தங்கச்சிமாரோட எங்களுக்கு தொடர்பு உண்டாகி இருக்குது. எங்கட தாத்தா வேற யாரோட சரி பேசியிருக்கிறான்னு கேள்விப்பட்டா நான கொதிச்செலும்புறாரு. ஆனா அவருடைய ஹேண்ட் போன் எடுத்து பார்த்தா எத்தனையோ தாத்தாமாரோட அவர் லிங்க் ஆகி இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ஜினா என்று சொன்னா ஒரு கடன், இது நீங்க செய்தா உங்களுடைய குடும்பத்தால் வாங்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண் இருக்கிறே, இந்த கண்ணா ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்பட்டா தண்ணீர் குடிப்பது இயல்பு, ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டா சாப்பிடுவது இயல்பு. அதே போன்று கண் இருக்கிறே, ஒரு பாவத்தை கண்டா பார்க்கணும் என்ற ஒரு ஆசை உள்ளத்துல உண்டாகும். உண்டாகாட்டி அவர் ஒரு மலக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணை படைச்ச அல்லாஹ் கண்ணுக்கு ருசியை ஏற்படுத்திட்டு அல்லாஹ்வே சொல்றான், நீ பார்க்க கூடாது. ஒரு அந்நிய பெண்ணை கண்டா பார்வையை கீழே போட்டுடணும் என்ற அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு முன்னால் ஒரு பாவம் வந்தா அவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல மாறிடணும். ஒரு வாலிபருக்கு முன்னால் ஒரு பாவம் வருவது, ஒரு அந்நிய பெண் வாரா, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி மாறணும் என்றா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல மாறிடணும். ஏன் குர்ஆன் அழகான முறையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இந்த ஒரு ஆயத்தில நமக்கு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. وراودته التي هو في بيتها عن نفسه, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவனுடைய வீட்ல இருந்தாங்களோ, எந்த ஜுலைஹாவுடைய வீட்ல இருந்தாங்களோ, அந்த ஜுலைஹாவுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது காதல், மோகம், இச்சை ஏற்பட்டு விட்டது. குர்ஆன் சொல்லுது ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்க கூடாது. ஹதீஸ் சொல்லுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், மஹரமில்லாத ஒரு ஆணும் மஹரமில்லாத ஒரு பெண்ணும் ஒன்றாக இருப்பாங்க என்று சொன்னா மூணாவதாக ஷைத்தான் அந்த இடத்துக்கு வந்து விடுவான்.
ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ஜுலைகாவும் இருக்கிறா. அவங்க நல்ல பருவ வயது அடைந்து அழகான தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜுலைகா ஆரம்பத்துல பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுறாங்க, வகாலத் ஹைதலக், யூசுப் ஏண்ட தேவையை நீங்க பூர்த்தியாக்குங்க. அங்க யாரும் இல்ல, ஜுலைகாவுடைய கணவன் இல்ல, எல்லா கதவும் பூட்டப்பட்டிருக்குது. வகல்லகத்தில் அபுவாப், எல்லா கதவும் பூட்டப்பட்டிருக்குது. வெளியிருந்து யாருக்கும் உள்ள நுழைய முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் தான் இருக்கிறார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆனா அந்த இடத்தில் அவருக்கு தெரியும் கதவு பூட்டிருக்குது, தப்பிக்க முடியாது. ஆனாலும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال معاذ الله, யா அல்லாஹ் என்ன பாதுகாச்சியா அல்லாஹ், இந்த பாவத்தில் என்ன பாதுகாச்சியா அல்லாஹ். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் சாவி ஜுலைகாவுடைய கையில் இருக்குது, கதவை திறக்க முடியாது. ஆனாலும் என்ன செய்தார்கள், ஒரு தியாகம், ஒரு முயற்சியை செய்தார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் கதவை தானாக திறந்து கொடுத்தான். உள்ளத்தில் ஆசை, நான் பாவத்திலிருந்து தப்பிக்கணும், நான் பாவத்தில் சிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பெண்கள் அந்நிசா ஹபாயிலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வலைகள் என்று சொல்லி இருக்கிறாங்க.